பாமகவிலிருந்து ஜி.கே. மணி நீக்கப்படுவதாக அன்புமணி தரப்பு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமகவிலிருந்து ஜி.கே. மணி நீக்கப்படுவதாக அன்புமணி தரப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கட்சி விரோத செயல்பாடுகளால் ஒழுங்கு நடவடிக்கை குழுவில் பரிந்துரைப்படி இந்த நீக்கமானது நடைபெற்றிருப்பதாக அன்புமணி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். முழு விவரம் என்ன? விரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டதாகவும் அதன் அடிப்படையில் ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரை அளித்திருப்பதன் அடிப்படையில் ஜி.கே. மணி பாமகவிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக அன்புமணி ராமதாஸ் தரப்பு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அன்புமணிக்கும் அவருடைய தந்தையும் பாமக நிறுவனமான ராமதாசுக்கும் இடையிலான கருத்து மோதல் என்பது நீதிமன்றம் வரை சென்றிருக்கிறது. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான விளக்க விசாரணையும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று காலை நாளிதழில் ஒரு அறிவிப்பு ராமதாஸ் தரப்பிடமிருந்து வெளியாகி இருந்தது. குறிப்பாக பாமகவை பொறுத்தவரையில் அதனை தொடங்கிய நிறுவனருமான ராமதாஸிடமே இருப்பதாகவும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் கூட்டணி தொடர்பாக தேர்தல் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை ராமதாஸிடம் மட்டுமே நடைபெற வேண்டும் எனவும் அன்புமணியிடம் இது போன்ற செயலில் ஈடுபட்டால் நீதிமன்ற அவமதிப்பு தொடரப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையை ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர்கள் இன்றைய தினம் அனைத்து நாளிதழ்களிலும் விளம்பரமாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் தற்போது அன்புமணி ராமதாஸிடமிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அந்த அறிவிப்பு என்னவென்று பார்க்கும்போது கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டதன் அடிப்படையிலும் கட்சி நடவடிக்கை குழு பரிந்துரைத்தின் அடிப்படையிலும் ஜி.கே. மணி பாமகவிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக அன்புமணி ராமதாஸ் தரப்பு அறிவித்திருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஜி.கே. மணி அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருந்தார். குறிப்பாக அன்புமணி கட்சிக்கு துரோகம் செய்வதாகவும் அவருடைய தந்தைக்கு தீங்கு விளைவிப்பதாகவும் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அடுக்கியிருந்தார். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஆதாரத்தை வழங்க கோரியும் இந்த குற்றச்சாட்டுகளை பொதுவெளியில் வைத்ததற்காக தங்களை ஏன் கட்சியை விட்டு நீக்கக்கூடாது என்பதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையிலும் ஜி.கே. மணிக்கு நோட்டீஸ் என்பது அனுப்பப்பட்டிருந்தது. கடந்த 18ஆம் தேதி அனுப்பப்பட்ட நோட்டீஸ்க்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவந்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது வரை ஜி.கே. மணி எந்த ஒரு விளக்கமும் வழங்காத அடிப்படையில் கட்சி ஒழுங்கு நடவடிக்கை குழு அவரை நீக்க வேண்டும் என பரிந்துரைத்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் ஜி.கே. மணி பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாகவும் அன்புமணி தரப்பு தற்போது ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து இன்று முதல் அவர் நீக்கி வைக்கப்படுவதாக அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருப்பதாகவும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஜி.கே. மணி அவர்களோடு பாட்டாளி மக்கள் கட்சியினர் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் அன்புமணி ராமதாஸ் தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G2 Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call